காலைல ஏஞ்சா முதல்ல நம்மளை அடிக்கிறது, நம்ம யோசிக்கிறது பிரச்சனை தான். அப்படியே நாளெல்லாம் பிரச்சனையை பற்றியே யோசிச்சு ராத்திரி கனவுலையும் பிரச்சனையே தான் யோசிச்சு இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையாகவும் இருக்குது. அவன் அப்படி பண்ணியிருப்பானோ, இவன் இப்படி பண்ணியிருப்பானோ, அது அப்படி போய் இப்படி போய் அப்படி போயிருக்குமோ, இது இப்படி போய் இப்படி போயிருக்குமோ அப்படின்ட்டு ஒன்றுன்னா நினச்சி நம்மளால் அப்படியே மூச்சு திணற மாதிரி பிரச்சனையை மட்டும்தான் யோசிக்கும். உங்களுக்கு ஒரு சத்தியமான உண்மையை சொல்லணும்னா, பிரச்சனை அப்படின்றதே நம்ம மைண்டோட இமேஜினேஷன் தான். நாட்கள் போக போக பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடும். அப்போ இது வரைக்கும் மனசை போட்டு அலக்கழிச்சது, ஐயோன்னு கும்பிடுனது எல்லாம் வேஸ்ட்டு தானே. பிரச்சனை ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு கூட உடனே மனசு அப்படியே குதிச்சு அடுத்து ஒரு 10,000 பிரச்சனையை அவங்க மூஞ்சில தள்ளும். ஏன்னா பச்சை தான் வருத்தப்படுறாச்சா, வருத்தப்படு அப்படின்ட்டு. இதுக்கு என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் வீட்டில் பூஜை ரூம் இருக்கா? எல்லார் வீட்லையும் டெஃபினட்டாக இருக்கும். அப்படி எட்டி அந்த பூஜை ரூமை கொஞ்சம் பாருங்கள். அதில் கடவுள் இப்படியே அப்படி படுத்து உங்களையே பார்த்துட்டு இருப்பார். டேய், இதெல்லாம் ஏன் பிரச்சனைடா, நான் பார்த்துக்கிறேன்டா, போய் உன் வேலையை பாடுறா அப்படின்னு அவர் டெய்லி சொல்லிகிட்டே தான் இருக்காரு. நீங்கள் கேட்குறது இல்லை காது கொடுத்து. உன்னை படைச்சு உனக்கு இந்த ரோடுன்னு சொல்லி நான் போட்டு வச்சுருக்கேன், நீ எதுக்கு அனாவசியமாக இது அதுன்னு உன் மனசை போட்டு நோண்டிக்கிற அப்படின்னு அவரும் கத்தி பார்க்குறாருன்னு நம்ம கேட்குறது இல்லை. நீங்கள் பாட்டுக்கு மொத்த பிரச்சனையும் அவன் தலையில் போட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள்.